அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி பலன்கள் 2024. இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அனைத்து கிரகங்களுக்கும் தனித்துவமான சிறப்பம்சம் இருக்குது. செவ்வாய் கிரகம் தளபதியாக கருதப்படுறாரு. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம், தைரியம் மற்றும் ஆற்றல் சக்தி வாய்ந்தவராக இருப்பார். அனைத்து கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுது. இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். செவ்வாய் பயிற்சியும் அனைத்து ராசிகர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜூன் 1, 2024 சனிக்கிழமையன்று செவ்வாய் தனது சொந்த ராசியான மேஷத்தில் பயிற்சியாக உள்ளார். செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியால் மாலை 3:39 மணிக்கு நடைபெறும். செவ்வாய் ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை மேசராசியில் இருப்பார். மேசத்தில் செவ்வாய் பயிற்சி ருச்சக ராஜயோகத்தை உருவாக்கும். இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அபரிதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதாவது ருச்சக ராஜயோகம்னா என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்கும்பொழுது, செவ்வாய் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விருச்சகத்தில் இருக்கும்போது இந்த ருச்சக ராஜயோகம் உருவாகுதே. இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும் போதே அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் மாறுகிறார்கள். சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்குது. இது தவிர செல்வத்திற்கான அபரிதமான வாய்ப்புகளும் ஏற்படுது. பணியிடத்தில் தனி மரியாதை கிடைக்கிது. செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள ருச்சக ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடைய உள்ள ராசிகளை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பயிற்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடகராசி. புனர்பூசம் 4ஆம் பாதத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குரு சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் எந்த செயலையும் திட்டமிட்டு செய்யும் சக்தியும் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு வசந்த மாதமாக அமைய போகுதுங்க. இதனால் வரை இருந்த நீங்கள் அடைந்த சங்கடங்களை எல்லாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு இனி இல்லாமல் செய்வார். தொழில், வியாபாரம், வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வருவாய் அதிகரிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவரின் கனவு நனவாகும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் இனி பொன்னாக போகுதுங்க. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. தன குடும்பாதிபதி லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனை மறையும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. பொன்பொருள்லாம் சேரப்போகுதுங்க. எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். விவசாயிகள் இந்த மாதம் கவனமாக இருக்கணுங்க. அரசியல்வாதிகளின் எண்ணம் நிறைவேறும். பணியாளர்களின் நிலை உயரும். மாணவர்களின் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது நந்தீஸ்வரரை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பூசம். சனி சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் திடமான மனமும் இருக்கும். சிந்தித்து செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்களாக உங்களுக்கு இந்த பிறக்கும் அந்த செவ்வாய் பயிற்சி அதிர்ஷ்ட மாதமாக அமைய போகுதுங்க. சனி பகவான் 8ல் சஞ்சரித்தாலும்
3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது, 11ல் சஞ்சரிக்கும் குரு, சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். பணியாளர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். தம்பதியருக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பம் பூர்த்தியாகும் மாதமாக இருக்க போகுதுங்க. சுயதொழில் செய்பவர்களின் நிலை உயரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பொறுப்பு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, எதிர்பார்த்த பதவி வரும். விவசாயிகள் இந்த மாதம் விளைச்சலில் கவனம் செலுத்துவது நல்லது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் ஏற்படும். மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிவில் விருப்பப்பட்ட கல்லூரியில் சேருவாங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட நலம் உண்டாகும். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது ஆயில்யம். புதன் சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புத்திசாலித்தனம், திட்டமிட்டு செயல்படும் திறனும் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை வழங்கும் மாதமாக இருக்க போகுதுங்க. உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால புதிய சொத்து வாங்குதல், புதிய ஒப்பந்தங்கள் என கையெழுத்தெல்லாம் போடுவீங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுதுங்க. 11ல் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும். வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் இருந்த போட்டியாளர்கள்லாம் இனிமேல் விலகி போவாங்க. தனித்திறன்லாம் வெளிப்படும். வழக்கு சாதகமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. பெண்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாக இருக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. குலதெய்வ அருள் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும். சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, அபிராமியை வழிபட தடைகள் விலகி நன்மை சேரும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது செவ்வாய் பயிற்சி பலன்களில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.